அரசியல் நம்மளை சுத்தி நடக்கும், நம்மளை வச்சும் நடக்கும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். மொத்தமா என்ன சொன்னீங்க அருண்? நான் உங்ககிட்ட நீங்க ஒன்னும் அப்படி ஸ்கில்ஃபுல்லா சமைக்கிறதுன்னு சொன்னீங்களா? இல்ல சார், நீங்க எப்படி ஸ்கில்ஃபுல்லா தானே சமைக்க போறீங்க. மறதிக்காரங்களுக்கு இதை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்கில் ஓரியன்ட் அளவுக்கு இங்க ஸ்கில்ஃபுல்லா குக்கிங் டீம்ல இது ஸ்கில்ஃபுல்லா நான் பார்க்கல. செத்த நேரம் மரவா இருப்போம். தேங்க் யூ. இந்த வாரம் நீங்க அப்படி என்ன ஸ்கில்ஃபுல்லா சமைக்கிறீங்கன்னு நானும் பாத்துறேன். இல்ல சார், 3000 ரூபாய் தான் இருந்தது. அந்த படத்தை போடுங்க சார். ஒரு வாரம் ஃபுல்லா என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அந்த வார்த்தை உங்களுக்கு ஏன் தப்பா பட்டுச்சுன்னா சார் கேள்வியே தெரியல சார். எனக்கு அந்த டைம்ல அது அப்படி எனக்கு தோணுச்சே. தப்பு தான் சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நம்ம ரெடியா இருக்கோம். நானும் ரெடியா இருக்கேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 69 அண்ட் எபிசோட் 70 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. உள்ள வந்தோடனே இன்னைக்கு வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்கேன். பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. வெள்ளிக்கிழமை நடந்தது என்னன்னு பார்த்தோம். ஆனா இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சத்யா வந்து ரஞ்சித் சொல்லிருக்காப்ல, இந்த வாரம் முழுக்க ரயனுடைய ஃபேஸ் வந்து எனக்கு கனவுல ஒரு மாதிரி வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ரயனுக்கு இருக்கு அப்படி என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பையன் ரயனை பத்தி பேசிட்டு இருக்காரு போல. சோ பையனுடைய ஞாபகம் வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு தான் திடீர்னு பிக் பாஸ்னா என்ன, இந்த பிக் பாஸ்க்குள்ள எல்லாரும் எப்படி எல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாப்ல. அதாவது நம்ம நார்மலா நடிக்கும்போது என்ன பண்ணுவோம், இதுக்கு முந்தின சீன் இது, அடுத்த சீன் இது, இந்த டைலாக் கேரி பண்ணும், அந்த மூட கேரி பண்ணும், இப்படிங்கிற மாதிரி தானே போவோம். ஆனா இருக்கவங்க எல்லாருமே போன வாரம் இது நடந்துச்சு, அன்னைக்கு நீ அதை பேசினல, இன்னைக்கு நீ இதை பேசினல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா செட்டே ஆகாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் எல்லாத்தையுமே மற்றவங்க எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால இங்க இவ்வளவு நாள் இருக்காங்க. ஆனா நான்லாம் வந்துட்டு எதுவுமே பண்ணாம இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னா நானா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. எனக்குலாம் சிரிப்பு தாக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மத்தியில நான் தான் இருக்கேன். அதாவது சத்யா பொறுத்த வரைக்கும் கேமே ஆடட்டல் மனுஷன் உண்மையா இருக்காருல்ல, அதுக்காக வச்சு நம்ம ஓட்டு போட்டு இந்த மனுஷனை உள்ள வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் சொல்லிலாம் உள்ள வைக்கல. உங்களை விட மற்றவங்க எல்லாருமே கேம் ஆடினாங்க. அந்த கேம் எல்லாம் கொஞ்சம் டர்ட்டி கேமா போனதுனால மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சு ஓகே ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் வெளியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கேம் ஆடக்கூடிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறதுனால சரி ஓகே மிச்சர்லாம் வெளியே எடுத்துடலாம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் ஒரு ஆளா வெளியே எடுக்கிறாங்க. அந்த கேட்டகரியில தான் நீங்களுமே வெளியே வரீங்க. அண்ட் ஃபைனலாக சொல்கிறப்ப என் பையன் ஞாபகம் வந்துச்சு, வெளியே போய் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும், அதனால் நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே இந்த பேட்ஜ் இவங்க கொடுக்குற பேர் இதெல்லாம் வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரஞ்சித் சொல்கிறாப்புல ஆமாம் ஆமாம் நீ நானும் வேறெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட சேம் தான் அப்படிங்கிற மாதிரி அதை பெருமையாக வேற சொல்லிக்கிறாப்புல. ஒரே பேர் தான், 2 ஓட்டு ஒரு ஓட்டு தான் முன்ன வந்துட்டே இருக்கு. வந்த புதுசுல ஓவர் கான்பிடென்ட்டா இந்த கப்பை ஜெயிச்சு என் பையன் கையில கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசினாப்புல. இப்ப என்னன்னா மத்தவன்லாம் பிக் பாஸ் ஷோவை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இத்தனைக்கு இவரோட ஒய்ஃப் இந்த பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட். அப்போ இவர் பிக் பாஸ் ஷோவை பார்க்காம இருந்திருப்பாரா, பிக் பாஸ் ஷோ எப்படி நடக்கும் இங்க என்னென்ன நடக்கும்ன்றதான் தெரியாம வந்திருப்பாரா, எல்லாம் தெரிஞ்சு வந்துட்டாப்புல. கிளம்பும் போது 4 வார்த்தை சேர்த்து போட்டு விட்டு போயிருவோன்ற மாதிரி கிளம்புறாரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ரஞ்சித்தும் பேசியிருக்கும். முத்துக்குமரன் சொல்றாப்ல சத்யா பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் கேமுக்குலாம் செட் ஆக மாட்டான், அவன் வந்து ஒரு குட் சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஸ்டார்டிங்ல சத்யாவும் ஜெஃப்ரியும் பயங்கர க்ளோஸா இருந்தாங்களா, ஒரு ஸ்டேஜ்ல ஜெஃப்ரி வந்து சத்யா விட்டு தனியா போயிட்டான். அப்போ வந்து சத்யா அதை பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் சத்யாவை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அருண் பிரசாத் எல்லாம் வந்துட்டு பாத்தியா அவன் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் கூட உன் கூட சேர்ந்து கேம் விளையாடுனா அவன் கேம் ஸ்பாயில் ஆயிருன்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் அவனுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். நான் கூட இந்த டாஸ்க்ல வந்து சத்யாட்ட சொல்லதான் செஞ்சேன், 60 நாள் ஆயிடுச்சு, 60 நாளா எதுவுமே பண்ணாம எப்பறம் இந்த வீட்டுக்குள்ள நீலாம் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டேன். சோ அவனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவன் எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டான். அண்ட் ஜெஃப்ரி ஒரு இடத்துல அடி வாங்கும் போது மறுபடியும் வந்து சத்யா கிட்ட சேரும் போது சத்யா அதை அக்செப்ட் பண்ணிட்டான். வேற யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க, அவன் எதுவுமே சொல்ல. பாத்தீங்களா அந்த மனசு இந்த கேமை வந்து அவனை விளையாட விடாது, அவன் ஒரு குட் சோலாவே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மறுபடியும் ஜெஃப்ரி தூக்கி நெஞ்சில அணைச்சிங்க, இந்த மனசு இருக்குல்ல சத்யாவை இந்த கேம்ல விளையாட விடாது. முத்துக்குமரன் என்ன சொல்ல வராப்ல அப்படின்னா இங்க எமோஷனலா அட்டாச் ஆனோம் அப்படின்னா அதெல்லாம் செட்டே ஆகாது. எமோஷனலுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் தான், ஆனா முழுக்க எமோஷனலுக்கு மட்டுமே வேல்யூ கொடுத்து ஒரு கேம் ஆடணும் அப்படின்னா அது பிக் பாஸ்க்கான இடம் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே சொல்றாப்ல. இது கேம், இந்த கேம்ல நம்ம டைட்டில் வின் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை
பண்ணி ஆகணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். அதை மீறி நம்ம எமோஷனலா டேமேஜ் ஆகிறோம், எமோஷனலுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது இதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே சொல்றாப்ல. ஜெஃப்ரி பண்ண தப்ப சத்யா சொல்லணும், அதான் அந்த விளையாட்டு. சத்யாக்கு வராது. அப்படி இன்னொரு பக்கம் ரயன் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரயன் கேட்கறாப்ல சௌந்தர்யா கிட்ட பொட்டி டாஸ்க் வரும் இல்லையா, அப்ப நீ பொட்டி எடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது நான் பொட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே 20 லட்சம் வச்சா அப்படின்னா 20 லட்சம் வச்சாலும் நான் எடுக்க மாட்டேன், ஆனா எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரயன் வந்து சௌந்தர்யாக்கு ஒரு நல்ல அட்வைஸ் ஒன்று சொன்னாப்ல, அதுதான் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதாவது நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணு, அது தப்பா இருக்காது, ஆனா நீ போயிட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் ஒன்று பண்ற பாத்தியா, அப்படி பாஞ்சிட்டு போறது எகிரிட்டு போறது அண்ட் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குற பாத்தியா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லடா எனக்குலாம் இப்படிலாம் கோவம் வருது அப்படிங்கிறத நான் இங்க வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏமா அது தெரிஞ்சு பல நாள் ஆகி போச்சுமா, திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருக்கே, அதை மாத்திக்கோ தான் அந்த மனுஷன் சொல்ல வரேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏறிட்டு போறது உங்க மூஞ்சி ரியாக்ஷன் அப்படி இருக்கு, ரொம்ப மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் தர்ஷிகாக்கு வந்து ராணவ் கிட்ட ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வீக் மட்டும் மக்கள் என்ன சேவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் என் கேம் எல்லாம் வெற மாதிரி இருக்கும், வெற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க எப்பயுமே வந்து மத்தவங்க எல்லாம் 100% போடும்போது 200% போடக்கூடிய ஆளு இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஷால் கிட்ட ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை 6 மணி நேரமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு. அதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா அடுத்த சீன்ல விஷால் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா ஆரம்பிச்சிட்டியா, அடுத்த வாரம் மக்கள் உன்னை எப்படி சேவ் பண்ணுவாங்கன்றதை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தா நம்மளை சேவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப வந்து என்னடா கையில நிறைய பேங்கிள்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், ஆமா எனக்கு நிறைய போறதெல்லாம் பிடிக்கும், என்கிட்ட கூட நிறைய இருக்குடா தரட்டுமான்னு சொல்லி எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நீ போற 200% பயங்கரமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதோட விட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் உள்ள இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கார்டன்ல சேர போட்டு உட்கார்ந்து ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தர்ஷிகா சொல்றாங்க ஒருத்தங்களுக்கு இந்த வீட்டுல இன்னொருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அடம் பிடிக்க, அதுக்கு இவரு சொல்லு தர்ஷு சொல்லு அப்படிங்கிற ஒரு பக்கம் கெஞ்ச, அதுக்கு வந்து வேற யாரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, பாத்துக்கோங்கப்பா நாங்க இன்னும் லவ் மேட்டர் எல்லாம் விடல, கண்டென்ட் ஹெவியா கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம், இப்பதான் லவ் கண்டென்ட்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, இன்னும் 2 வாரம் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட்ல அதிக கண்டென்ட்லாம் கிடைக்கும், கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த எக்ஸ்ல வேற சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாரம் தர்ஷிகாவை எவிக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து ஆழ்ந்த சிந்தனையில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை பார்த்து தான் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்களோன்ற டவுட் எனக்கு ஹெவியா வருது. யாரையோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதா. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. சோ இந்த கிரெஞ்சி கண்டோட ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேது நேரா உள்ள வந்த உடனே அரும்பு சார் எதை நினைச்சு இந்த டாபிக் ஆரம்பிச்சு விட்டாருன்னு தெரியல, பிக் பாஸ் எதை நினைச்சு இந்த டாஸ்க் கொடுத்தாருன்னு தெரியல, பட் என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்புறமா இந்த பேட்ஜ் ஒன்று குத்திட்டாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கறது நல்லாவே இல்லை, தயவுசெய்து தூக்கி வெளியே போடுங்க, ஆனா இதை கேரி பண்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கொண்டு போய் மறுபடியும் அவருடைய படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாப்ல. சரி இதோட முடிச்சிருவாருன்னு சொல்லி பார்த்தா விடுதலை பாஸ் வந்து கொடுத்தாங்கல்ல ஜெஃப்ரி சூரி இவங்கலாம் உள்ள வந்தாங்களா, இது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு முழுக்க விடுதலை படத்தோட ப்ரமோஷனை பத்தியே பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் விடுதலை படத்துடைய ப்ரமோஷன்ல பிக் பாஸ் டீம் பத்தி பேசின விஷயங்களையும் மறுபடியும் பேசிட்டு சரி ரைட் இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா விடுதலை படத்துக்கு தான் ப்ரமோஷன் பண்ண போறாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாப்ல இதுக்கு மேலே அதை பேசினேன் அப்படின்னா என் படத்துக்கு நானே சொம்படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால இதை முடிச்சு விட்டு வாங்க நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தாப்ல. இதுக்கு மேல என் படத்தை பத்தி நான் பேசினா ரொம்ப ஓரா சொம்படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால அண்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோ கொடுக்கும்போது ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கமா இந்த எவிக்ஷனை சண்டே எபிசோட்ல கடைசியா தானே வச்சிருப்பாங்க, பட் சாட்டர்டே எபிசோட ஸ்டார்டிங்ல எவிக்ஷனோட ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நேரா கார்டை எடுத்தாப்ல. அந்த கார்டை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாரம் யாரு போவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்பார் இல்லையா, அதெல்லாம் கூட கேட்கல, யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டாப்ல அவர் தான் வெளியே போக போறார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சத்யா கார்டை எடுத்து காமிச்சிட்டாப்ல. அண்ட் வழக்கமா இந்த எவிக்ஷன் கார்டை வெளியே எடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் பயங்கர பதட்டமா இருப்பாங்க இல்லையா, பட் இந்த வாட்டி தர்ஷிகா மட்டும் தான் பயங்கர பதட்டமா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஐயோ நம்ம கார்டை எது காமிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சத்யா பயங்கர சந்தோஷமா ஆஹா என் பேரை காமிச்சிட்டீங்களா தேங்க்யூ இந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் இதுல யார் 2 பேர் பயங்கர எமோஷனல் ஆனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரிலாம் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். அருண் பிரசாத் ஒரு பக்கம் உட்காந்து ஓரமா எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல. அண்ட் இப்போ வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று இருக்கும், வெளியே வந்து சந்தோஷமா காமிச்சிப்பாங்க இல்லையா, பட் இவர் உண்மையிலேயே சந்தோஷமா கிளம்புறாரு. வாங்க எல்லாரும் புஷ் அப்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் புஷ் அப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, வாங்க லேடிஸ் நம்மளா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு கடைசி அந்த அவார்டையும் உடைச்சிட்டு பாய் गाइस அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு எவிக்ஷன் ப்ராசஸை இவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா 69 நாள் சும்மாவே உள்ள இருந்த சத்யாவால தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து வெளியே கிளம்பிட்டாப்ல. Love you all. Thank you.
அண்ட் சத்யா நேரா ஸ்டேஜுக்கு வந்தோன்னு விஜய் சேதுபதி உங்க அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல ஏதோ ஒரு 4 விஷயம் நல்லதா சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாரு போல இருக்கு. இவரு சார் 10 வாரம் இருந்ததே பெரிய விஷயம் ஆகி போச்சு சார், உள்ள போகும்போது நல்லா பல்கா போனா இப்படி ஆகி விட்டாங்க சார், மக்கள் ரொம்ப நன்றி மக்கள் என்ன வெளியே எடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாப்ல. அப்ப விஜய் சேதுபதிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. விஜய் சொல்றாப்ல அதாவது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் போதும் சார், வெளியே போயிட்டு நடிக்கலாம் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஆசை வந்துருச்சு சார், அதனால வெளியே வரணுன்ற மாதிரி எனக்கே தோணிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது விஜய் சேதுபதி சொல்றாப்ல அதாவது இந்த பிக் பாஸ் வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு, பல பேருக்கு கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நானே 10 பேரை ரெக்கமெண்ட் பண்ணேன், அந்த 10 பேரையும் அவங்க செலக்ட் பண்ணல. என்ன காரணம்னா அந்த 10 பேர் உள்ள போனா இந்த கேமை ஒழுங்கா ஆடுவாங்களா, இந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு 1000 விஷயங்களை வந்து யோசிப்பாங்க. சோ உங்களுடைய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பை முழுமையா முடிச்சிட்டு அடுத்ததுக்கு நகர்றது தான் சரியான விஷயம், அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டாப்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான் சத்யாவே ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்ச ஒருத்தர் மிச்சரா இருந்துட்டு கடத்துல வெளியே வரும்போது அந்த ஷோவே வந்துட்டு போதுன்ற அளவுக்கு ஆகி போச்சு, இந்த பேரியர்லாம் வந்து கொடுக்குறாங்க, இங்கெல்லாம் வந்து இருந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அதுக்காக விஜய் சேதுபதி ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றவங்களாச்சும் கேம் ஆட்டு வெளியே வந்தாங்க, அவங்க கூட அமைதியா இருந்தாங்க, நீ கேமே ஆடாம சும்மா இருந்துட்டு கடத்துல இந்த பேச்சு பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நொடியை முழுசா அனுபவிச்சாதான் அடுத்த நொடியில அதுக்கான பலன் இருக்கு. அப்புறம் பயண வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே ஹவுஸ் மேஸ்ட் பேஸ்ட் போயிருக்கலாம் சொல்லிக்கும்போது நான் பேஸ்ட் போயிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் நேரா உள்ள போனோடனே முத்துக்குமரன்ட்ட உன்னை பத்தி நான் நிறைய பின்னாடி பேசியிருக்கேன்டா, அது எல்லாமே கேமுக்காக தான் பேசினேன் அப்படிங்கிற இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. அப்புறமா இவருடைய டீம் ஆகிய ஒரு 5 பேரை எஞ்சி நிக்க வைக்கிறாப்ல. அந்த 5 பேர் யாருன்னா ரஞ்சித், ஜெப்ரி, ராணவ், அருண் அண்ட் விஷால், இந்த 5 பேரை மட்டும் தனியா எஞ்சி நிக்க வச்சு உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் ஒரு டீமா இருந்தது வெளியே பெருசா தெரியல, போறதுக்கு முன்னாடி இதாண்டா நாங்க டீம் அப்படிங்கிறத போட்டு கொடுத்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 5 பேர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஓட்டுகளை தான் வந்து போடுவாங்க. அது கோவா கேங் வெளிப்படையா நாங்க கேங்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த கேங் வந்து நாங்க வெளிப்படையா சொல்லிக்க மாட்டோம், ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விளையாடக்கூடிய ஒரு கேங் தான். அதை கொஞ்சம் காட்டி கொடுத்து போயிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சத்யா, ராணவ், ரஞ்சித் அண்ணா எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டா. சத்யா எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சதுமா சரி ஓகே கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு வச்சுட்டு இவர் நேரா உள்ள போயிட்டு இந்த டாப் 8 பாட்டம் 7 அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா, 2 பேரும் பிரிஞ்சு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்டா பவித்ரா கிட்ட ஏமா இந்த டாஸ்க் நடக்கும்போது பேச விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருந்தல, இப்போ நான் உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன், இப்போ சொல்லுமா இந்த டாப் 8ல இருந்து யார் 2 பேர் வந்து எலிஜிபிள் கிடையாது டாப் 8ல இருக்கிறதுக்கு, அவங்க பாட்டம் 7க்கு தான் போகணும்னா நீ யார் 2 பேர் சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது விஷால் அண்ட் சௌந்தர்யா அப்படின்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க சார், அந்த காரணத்தை நான் மறுபடியும் அவங்களுக்கே சொல்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏமா அதாவது யார் 2 பேர் எலிஜிபிள் இல்லைன்னு தான் கேட்டேன், நீ என்னமோ பழி வாங்குற மாதிரி அவங்க 2 பேர் என்ன சொல்லிட்டாங்க அதனால நான் அவங்க 2 பேரும் சொல்றேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் எனக்கு அப்படிதான் சார் தோணுச்சு, அவங்க 2 பேர் தான் சார் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாங்களா. இல்ல வாய்ப்பு கொடுக்கலன்ற பேச வாய்ப்பு கொடுத்தா இவ்வளவு தான் பழி வாங்குற மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துடுற, என்னமா இது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி பவித்ரா உட்கார வச்சிட்டாப்ல. பவித்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் நிறைய பேசிடுவேன், எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா வாய்ப்பு கொடுத்தா அது என்ன பேசுறது, இப்ப நான் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா, அதை இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாங்க. நீங்க பேச விடலன்னு சொன்னீங்க, சரி பேசுங்கம்மான்னு சொல்றேன், அப்ப கம்மியா பேசினா என்ன அர்த்தம்? அண்ட் அடுத்த ரஞ்சித் தர்சிகா பேரை சொல்லும் போது ஆடியன்ஸ் சைடுல அவ்வளவு கிளாப்ஸ், எப்படா அந்த புள்ளையை கொண்டு போய் டாப் 8ல வச்சிக்க, அது போல பாட்டம் 7ல 7th இடத்துல இருக்க வேண்டிய புள்ளடா அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த சௌந்தர்யா பேரை சொல்லும் போது கிளாப்ஸ் வந்துச்சு. எதுக்குன்னா சௌந்தர்யா பேரை சொன்னது கிடையாது, சௌந்தர்யா வழக்கமா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன் கடந்து கத்திட்டு கிடக்குறாங்க. சௌந்தர்யா சொல்றேன் சார், முன்னாடி இருந்தே வாட்ச் பண்ணிட்டு வரேன் சார், டாஸ்க்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையோ. அண்ட் அடுத்த அருண் பிரசாத் என்ஜினியருக்கு அருண் பிரசாத்துக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் வந்துச்சு. அருண் பிரசாத் இந்த வாரம் அப்படி என்ன பண்ணிட்டாப்ல இவ்வளவு கிளாப்ஸ் வருது, ஓ மக்களுக்காக குரல் கொடுத்தாப்ல அதுக்காக வருதா கிளாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவருமே சௌந்தர்யா அண்ட் தர்சிகா அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க. அவங்க 2 பேருமே பெருசா எந்த எஃபோர்ட்டும் போற மாதிரிலாம் தெரியல, இருந்தாலும் எப்படி டாப் 8ல வந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப விஜய் சேதுபதி கேட்டாலும் சரி ரைட் அவங்க டாப் 8ல எலிஜிபிள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க டாப் 8 வேணான்னு சொன்னீங்களே அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டா சார் இந்த வந்து நம்ம மேட்சோட பாதியில தான் சார் நம்ம இருக்கோம், இந்த சமயத்துல போயிட்டு டாப் 8 பாட்டம் 7 பிரிக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடே இல்ல சார். அதுவும் இல்லாம குறிப்பாவே வந்து டாப் 8 பாட்டம் 7 சொல்லிட்டு நாங்க பிரிச்சுக்கிறதுல எங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது, அதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள் சார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பயங்கரமா பேசணும்னா எப்பா இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், சும்மா நீங்களா உட்காந்து ஜாலியா பிரிங்கன்னு சொன்னாங்க, பிக் பாஸ் என்ன சொன்னாங்க, அப்ப பிக் பாஸ் சொன்னா நீங்க பண்ணி தானே ஆகணும், அதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றீங்கன்ற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. அந்த டாஸ்க் மேல ஒரு கேள்வி கேட்டு அதுல இருந்து விலகி நிக்கிறேன்னு சொன்னா அது ஆட்டத்துக்கு எடுக்காதா?
அந்த உட்கார்ற கேப்ல இன்னொரு பாயிண்ட் யோசிச்சார் சார் என்கிட்ட இன்னொரு பாயிண்ட் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குனாப்ல. அது என்ன பாயிண்ட் சொல்லி கேட்டா இல்ல சார் இந்த ஏஞ்சல் அண்ட் டிமான் டாஸ்க்ல 2 டீமா பிரிச்சு விட்டாங்க. நான் போன டீமை விட எனக்கு ஆப்போசிட் டீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க்லயும் டீமா பிரிக்கிறாங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த டீம்ல இருக்கிறதுக்கு பதிலா நான் இந்த டீம்ல இருக்கலாம்ன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சூப்பர்ப்பா அதுக்குள்ள ஒரு நல்ல பாயிண்ட்டை யோசிச்சிட்டியே, இந்த பாயிண்ட்டை முன்னாடியே சொல்லிக்கலாம்ல, நான் அடுத்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி உட்கார ஸ்டாப்ல. இப்போ நான் கேள்வி கேட்டது இந்த பதில சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்க மாட்டேன். சாரி சார். அந்த அடுத்த ராணா வெஞ்சி நிற்கும் போது விஜய் சேதுபதி இன்ட்ரோ கொடுத்துட்டாப்ல. அதாவது எல்லாரும் நல்லா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேமை குழப்பறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த குழப்பம் பண்ற ஆள் தான் இவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஏன்னா இந்த டைரக்ட் நாமினேஷன் டிஸ்கஷன்ல வந்து அந்த பாயிண்ட் அவரே வந்து சொல்லியிருப்பாப்ல. அந்த பாயிண்ட்டை எடுத்து இங்க போட்டு விட்டாப்ல. அந்த ராணவ் யார் பேரை சொன்னார்னா இவருமே சௌந்தர்யா பேர் தான் சொன்னாப்ல. சௌந்தர்யா பெருசா என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனாலுமே டாப் 8ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த அடுத்த ஜெஃப்ரி பேரை சொன்னாப்ல. ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து ஒரு கேம் விளையாடி இந்தாப்பா கப்பு அப்படிங்கிற மாதிரி கப்பையே எடுத்து கையில் எடுத்து கொடுத்துருவாங்கன்னு தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடில் அப்படி ஒரு கிளாப்ஸ். ஏன்னா இந்த வீட்டில் ஜெஃப்ரி அவனுடைய கேமை இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான் டாஸ்க்குன்னு வரும்போதெல்லாம். பட் இப்போலாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே தம்பி தம்பி தம்பின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்து அவனை நாமினேஷன் சொல்றது கிடையாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு வந்து அவனுக்கே தூக்கி கொடுத்து அப்பயும் நாமினேஷனுக்குள்ள வரவிடாம ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இப்படியே கூட்டு வந்தா கடைசியில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து சரி தம்பி தானே கப்பையும் அவனுக்கே கொடுத்துருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. இந்த ஜெஃப்ரி நான் நினைக்கிறேன் எல்லாமே ஈஸியா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் மறுபடியுமே பவித்ராக்கு வாய்ப்பு கொடுத்தது சார், நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார், இப்போ பேசுறேன் பாருங்க சார் அப்படிங்கிற பேர்ல விஷாலை பொறுத்த வரைக்கும் எங்க ஏது பேசுவார்லாம் ஒண்ணுமே தெரியாது சார், எங்க பார்த்தாலும் அமைதியா தான் இருப்பார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் டாஸ்கா பார்த்து டாஸ்க்காக ஒரு கேரக்டரா மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல சார், முழுக்க முழுக்க சௌந்தர்யாவை தான் எல்லா இடத்துலையும் தெரிற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் எழுதி கிளாப் பண்ணாங்களா, பாத்தியாமா முன்னாடி பேசுனதுக்கு இப்ப பேசுனதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா, இப்போ நீ கொஞ்சம் சென்சிபிளா பேசினோடனே ஆடியன்ஸே கிளாப் பண்றாங்களா, உட்காருமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாப்ல. முறை நீங்க பேசணும் யாரா கை தட்டினாங்களா, உட்காரு. அப்புறமா இந்த டாஸ்க் முடியும் போது மேனேஜர்ஸ் லேபர்ஸ் சொல்லி பிரிஞ்சு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ பிரிஞ்சு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு உட்கார வச்சுட்டு சரி ஓகே இப்போ சொல்லுங்க மேனேஜர்ஸ்ல யார் வந்து உங்களுக்கு பெஸ்ட் மேனேஜரா தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரஞ்சித் வந்து தீபக் பேரை வந்து சொன்னாப்ல. அண்ட் அடுத்த விஷால் வந்து அருண் பேரை சொன்னாப்ல. அருணுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருணை பொறுத்த வரைக்கும் லேபர் சைடில் ஒரு மேனேஜரா அவரே முன்னாடி வந்து பேச வந்தார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லையே நாங்க தானே சொல்லி அமுச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னாப்லையா, அப்படியா இல்ல ரஞ்சித் வேற மாதிரிலாம் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா, இப்போ தெரிஞ்சு போச்சு இல்ல அவரா வரலன்னு, இப்போ யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து தீபக் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் ஜாக்லின், சௌந்தர்யா, ரயன், அன்சிதா, முத்துகுமரன் எல்லாருமே மாறி மாறி மேக்ஸிமம் தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேர் தான் அதிகமாவே சொன்னாங்க. சோ அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல சரி ரைட் இப்போ சொல்லும் போது எல்லாருமே தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க பேர் தான் அதிகமா சொல்றீங்க, அந்த ஓட்டிங் போடும்போது யார் வந்து தீபக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது தீபக்கை தவிர்த்து வேற யாருமே ஓட்டு போடல இல்லையா, சோ அது இல்ல யாருமே ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரைட் மஞ்சரிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சரிக்கு யாருமே ஓட்டு போடல, மஞ்சரி கடைசி வரைக்கும் 2 ஃபைட் பண்ணி பார்த்தாங்க அப்ப கூட யாரும் ஓட்டு போடல இல்லையா. சரி ஓகே இப்போ ஜெஃப்ரிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து ஓட்டு போட்டோம் சார், அதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் 2 பேர் யாரு ஓட்டு போட்டாங்கன்னா சத்யா அண்ட் அருண் சார், அதனால அருணே பேசுவார் சார் அப்படிங்கிற மாதிரி தீபக் கோத்து விட்டாப்ல. அப்ப அருண் நினைச்சு சொல்றாப்ல அதாவது மெஜாரிட்டி பேசிஸ் தான் சார் ஜெஃப்ரி வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் குறிப்பா நான் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து யூனிலிட்டர் கையை சப்புன்னு அடிச்சிட்டாங்க சார், அதனால ஒரு பெரிய கலவரமே நடந்து அதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டோம். அந்த மீட்டிங்ல ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட் ஒன்னு பேசினா பாருங்க சார், அதாவது மஞ்சரி வந்து உங்களை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ராணவ், ஆனா ராணவ் நீங்க என்ன அடிச்சீங்க அது உங்களுக்கே தெரியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு பாயிண்ட் ஒன்னு பேசினாங்க சார். அந்த பாயிண்ட்னால சார் அந்த பிரச்சனையே டைலூட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஜெஃப்ரி கை தூக்கி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். சரி சொல்லுப்பான்னு சொல்லி சொன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருந்தா இல்லையா, அந்த பாயிண்ட்னால தான் மொத்த பிரச்சனையுமே சால்வ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேது கேட்டாப்ல அப்படியாப்பா ஜெஃப்ரி பேசின அந்த பாயிண்ட் மட்டும் இல்லாட்டா எனக்கு பிரச்சனையே சால்வ் ஆயிருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா சார் பிரச்சனை எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு, அவங்க 2 பேரும் சாரி கேட்கும் போதே அதுக்கப்புறம் தான் அவன் பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஜெஃப்ரி சொன்னதுக்கு அப்புறம் தான் டைலூட் ஆச்சா இல்ல கேட்ட உடனே அப்ப மஞ்சரி கிட்ட இதை பத்தி கேட்கும்போது மஞ்சரி சொன்னாங்க அதாவது அருணும் சத்யாவும் முன்னாடியே வந்து ஜெஃப்ரிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் கூடவே வந்து எல்லாருக்குமே வந்து ஜெஃப்ரி முன்னேறி போகணும், ஜெஃப்ரி இந்த கேம்ல முன்னேறி போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர்த்து ஏன் அவங்க முன்னேறி போகணும்ன்றத நினைக்க மாட்டாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையாவே போட்டு உடைச்சு விட்டாங்க. ஜெஃப்ரிக்கு தான் அந்த நாமினேஷன் பாஸ் வாங்கி கொடுக்கணும்னு இவ்வளவு சத்யாவும் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல பவித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் மெஜாரிட்டியா போட்டு விட்டாங்க சார் ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு நானும்
கூட்டத்தோட ஜெஃப்ரிக்கு போட்டு விட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அருண் பிரசாத் எப்பயுமே ஒரு கேள்விக்கு 2 பாயிண்ட் வச்சிருப்பார் இல்லையா சார், நான் 2வது பாயிண்ட் யோசிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைத்து கூடாப்ல. சரி என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா சார், நான் லேபர்ல இருந்து மேனேஜருக்கு வரும்போது லேபர் சைடு இருந்து நிறைய விஷயங்கள் பேசதான் சார் செஞ்சேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் மறுபடியும் ஸ்வாப் பண்ணி வரும்போது இவங்க எல்லாரும் மெஜாரிட்டி வச்சு என்ன மறுபடியும் லேபர்க்கே அனுப்பிச்சு விட்டாங்க. சோ நீங்க மெஜாரிட்டி வச்சு அடிக்கும் போது அதே மெஜாரிட்டி வச்சு நானும் அடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஒன்று பேசினா அதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இப்போ நான் பழி வாங்குறதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டோன்னே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, ஆக மொத்தத்தில் ஜெஃப்ரி இதுக்கு தகுதியானவர் இல்ல. அப்படித்தானே ஜெஃப்ரி, நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெஃப்ரி சொல்றாப்ல, போன வாரமே சொல்றேன் சார், யாரும் எனக்கு பாவம்லாம் பார்க்க வேணாம், யார் வந்து எனக்காக பேசவும் வேணாம், எது பேசுறதாலும் நானே எனக்காக பேசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளையாட தான் சார் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி சொன்னாப்ல, தகுதியானவனான்ற கேள்வி தான் நான் கேட்டேன். இப்போ எல்லாருமே சொல்லும்போது யார் 2 பேர் பேரை சொல்றாங்க, தீபக் அண்ட் மஞ்சரின்றாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி உனக்கு வந்துச்சு? அப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் டாஸ்க் விளையாடணும், இந்த கேம் விளையாடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் தேவையில்லை. எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தா போதும், எல்லார்கிட்டையும் நல்லா பழகி வச்சுட்டா போதும், எல்லா சலுகையும் எனக்கே கிடைக்குன்ற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. அண்ட் கடைசியா சில விஷயங்கள் மூஞ்சில அடிச்சாப்ல போட்டு உடைச்சு விட்டாப்ல. அதாவது ஒரு டாஸ்க்கை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டாஸ்க்கை சரியா விளையாடுறதும் கிடையாது. சரி அந்த டாஸ்க்ல யார் சரியா விளையாடனா அதையாச்சும் கண்டுபிடிச்சு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா அதையும் பண்ண மாட்டேன்னா என்னடா முடிவுல இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டு விட்டாப்ல. ஒரு விளையாட்டு அதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது, அதுல யாருன்னு பார்த்து நீங்களே தீர்ப்பு வழங்க, அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ட் ஃபைனலா ஜெஃப்ரிக்கு சில அட்வைஸ் சொன்னாப்ல, அது கேட்கறதுக்கு செமையா இருந்துச்சு. அதாவது ஜெஃப்ரி, இதுல நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னமோ எல்லாரும் சேர்ந்து ஒன்று வாழ வைக்கணும்னு பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒன்னு ரொம்ப வீக் ஆக்குற மாதிரி தெரியுது. நீ ஆல்ரெடி சொல்லிருக்க எனக்கா யாரும் பேச வேணா நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இது ஓன் கேம் தான் வந்து ஸ்பாயில் பண்ணும். இது என்னன்னா எல்லாரும் அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ட் கூடவே கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாப்ல, அரசியல் அப்படிங்கிறது நம்மளை சுத்தியும் நடக்கும் நம்மளை வச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற யாருக்காகவும் சொன்ன மாதிரி தெரியல, அருண் பிரசாத்துக்காகவே எழுதின டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அருண் பிரசாத் தான் ஜெஃப்ரியை வச்சு நான் ஒரு நல்லவன்னு காட்டிக்கிறேன், ஜெஃப்ரியை முன்னாடி வச்சு நான் ஒரு ஹீரோவா காட்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா, இந்த இடத்துலயும் இவர் வந்து நான் ஜெஃப்ரிக்கு ஆரம்பிச்சு வச்சு நான் ஜெஃப்ரிக்கு ஏன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அவன் ஒரு சின்ன கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கான், அந்த கம்யூனிட்டியை பெருசா கொண்டு வரணுன்றதுக்காக நான் பண்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணார் இல்லையா. அதுதான் சத்யாவும் சொன்னாப்ல. இந்த சத்யா பேசினது எல்லாமே அருண் பிரசாத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்துக்கு கொடுத்த அடிமாரி தான் இருந்துச்சு இந்த டைலாக். அரசியல் நம்மளை சுத்தி நடக்கும், நம்மளை வச்சும் நடக்கும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வீட்டுக்குள்ள பாகுபாடு இருக்கு, டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்கு தோணுச்சு? அருண் பிரசாத் உங்களுக்கு தானே தோணுச்சு. ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாப்ல, இல்லை சார் எனக்கு அப்படிலாம் தோணல சார், பட் இருந்தாலும் இந்த வீட்டை நான் என்னுடைய வீடு மாதிரி பார்க்கறேன் சார், இவங்களை என்னுடைய குடும்பம் மாதிரி பார்க்கறேன் சார். அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிலாம் பிரிக்க வேணான்ற மாதிரி எனக்கு ஹிட் ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி அருண் பிரசாத்துக்கு ஹிட் ஆன மாதிரி வேற யாருக்காச்சும் ஹிட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா வேற யாருக்குமே எங்களுக்கு ஹிட் ஆகல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விஷால் மட்டும் என் ஃப்ரெண்ட் அருண் பிரசாத் நான் எப்படி விட்டு கொடுத்துருவேன், இப்ப பாருங்க சார் முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு விஷால் வந்து அந்த லேபரை வச்சு காமெடி பண்ணிருப்பாப்ல. அப்ப மஞ்சரி வந்து அதை வான் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி காமெடி கூட இந்த வீட்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தை அப்படியே சீரியஸா பேசின மாதிரி மாத்துறாப்ல. அதாவது நாங்க லேபர் டீம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் உட்கார்ந்துருந்தோம் சார், அப்ப வந்து எங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுக்க விடாம மத்த எல்லாரும் தலையிட்டு இருந்தாங்க, அப்ப நாங்க லேபர் டீம்ங்கிறதுனால நீங்க இவ்வளவு இலக்காரமா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார், அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அடே அந்த இடத்துல அதை நீ காமெடியா போட்டு விட்ட, அது சீரியஸ் ஆச்சு, இப்படி அந்த காமெடி தூக்கி ஓரமா வச்சுட்டு அதையே சீரியஸா சொல்றியா, அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காமெடியவே சீரியஸா மாத்திரியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷயம் பேசி முடிச்சோனே இது நடந்தோனே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. விஜய் சேதுபதி விஷால அந்த இடத்துல கொஞ்சம் கண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் அந்த இடத்துல கண்டிக்காம உட்கார்ப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு மஞ்சரிட்ட கேட்கும்போது மஞ்சரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, அன்னைக்கு விஷால் அது ஜோக்கா தான் சார் சொன்னாரு, நான் அப்பவே வார்ன் பண்ணேன், இதெல்லாம் வச்சு நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் தீபக் அண்ணா ரொம்ப நார்மலா சொன்ன விஷயத்தை பிடிச்சிட்டு இது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் லேபர் நீங்க எதுக்கு பிரிச்சு பாக்குறீங்க, பாகுபாடு அப்படிங்கிற அளவுக்கு எங்கெங்கேயோ கொண்டு போன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பேசின மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவர் ஒரு விஷயம் எடுத்து வந்தார் சார், சமையல்ல ஆட்கள் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வீட்டில் இருக்கிற யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே அதுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க, இப்போ நம்ம தப்பாயிட்டோம், நம்ம தப்பு பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுனால யாராச்சும் ஒரு ஆள் வார்த்தையை விட மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாப்ல. அந்த இடத்துல வந்து தீபக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு 2 வார்த்தையை விட்ட உடனே அந்த வார்த்தையை பிடிச்சி அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தங்களை போட்டு வேற எங்கேயே கொண்டு போன மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே அருண் பிரசாத் என்ன பண்ணாரோ என்ன வேலைகள்லாம் பண்ணாரோ அந்த வேலைகளை ரொம்ப வெளிப்படையாவே சொல்லி விட்டாப்ல.
அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாரு சார். ஒட்டுமொத்த வீடு எதுத்தாலும் இல்ல என் ஸ்டாண்ட் தான் சரி, எங்கேயோ போய் எங்கெங்கயோ போய் கடைசி வரைக்கும். அப்புறமா கேப்டன் ரஞ்சித் சார் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன சார் தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது 1996 அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி ஆரம்பிச்சோன்னு சார் இந்த ஹிஸ்டரிலாம் எங்களுக்கு தேவையில்லை சார், கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கும்போது அருண் பிரசாத் பேசுனது தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. சரி தப்புன்னு தோணுச்சுல, நீங்க வந்து கண்டஸ்டண்டா இருந்தா கூட பரவாயில்ல, கண்டஸ்டண்டா இருந்தாலே தடுத்துருக்கலாம். ஆனா நீங்க கேப்டன் வேற தப்புன்னு தெரிஞ்சு ஏன் சார் தடுக்கல அப்படின்னு கேட்டா, சார் ஏன் தடுக்கலன்னா ஏன் தடுக்கலன்னா தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஆனா அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைடுல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணி பாருங்க சார், அது செமையா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. சார் பாக்குறாரு, ஃபீல் பண்றாரு, எல்லாம் ஃபைன். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம உள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே பண்ணா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க கேம் பிளே வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் கொடுக்கிறது, கோவப்படுறது, கத்துறது, அப்புறம் எல்லாரும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா போய் தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, இதெல்லாம் தான் மக்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதே கேட்டகரியில் தான் அருண் பிரசாத் எப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டாபிக் கிடைக்குதுன்னா அந்த டாபிக்கை வெளியே இருக்கிற மக்களோட எப்படி கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ஷன்ல நம்ம எப்படி ஹீரோவா வெளியே காட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளே தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதை கரெக்டா அப்சர்வ் பண்ணி சௌந்தர்யா இங்க சொல்றாங்க, ஒரு டாபிக் கிடைக்குதுன்னா அதை வெளியே கனெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட இவர் எப்படி ஹீரோவா ப்ரொஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் சார் பண்ணாரு. இந்த டாபிக்லயே அவர் அதை தான் ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. சோ நம்ம என்ன பண்றோமோ அதை அடுத்தவன் பண்றான் அப்படிங்கறத கரெக்டா அப்சர்வ் பண்ணி சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஏதாவது ஒரு குட்டி ஒரு வேர்ட் ஏதாவது சொல்லிட்டா போதும் சார், இந்த கதையில வந்து அவர் தான் ஹீரோவா இருக்கணும்னு சொல்லி. அண்ட் இவ்வளவு நாளா ஒளிஞ்சிருந்த குரூப்பை இப்ப வெளிப்படையா சத்யா போகும்போது இவங்களா தான் குரூப்ங்கிற மாதிரி காமிச்சு விட்டு போயிட்டார் இல்லையா. அதுலயும் இப்ப அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் ராணவ் கிட்ட பயங்கரமா சப்போர்ட் பண்றாப்ல. குறிப்பா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ராணவுக்கு அதிகமான சப்போர்ட்டை யாரு கொடுத்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் தான் கொடுத்திருக்காப்ல. அப்படி இருக்கும்போது இந்த டாபிக்ல ராணவ் வந்து அருண் பிரசாத் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சோ அருண் பிரசாத் சைடுல இருந்து யோசிச்சு அவருக்காக ஒரு பாயிண்ட் பேசுவோம் அப்படிங்கிற பேர்ல, அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தான் சார் எனக்கும் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. தோணுச்சா? சரி ரைட், தோன்றது ஒன்றும் தப்பு இல்லப்பா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். சரிப்பா கரெக்ட் தோணுச்சு. ஏன் சார் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்பம் வீடு அப்படிங்கிற மாதிரி தர்சிகா சொன்னாங்களே சார், அதே மாதிரி இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோட, இல்ல எல்லாரும் தெளிவா பேசிட்டு இருக்கும்போது குழப்பறதுக்கு ஒரு ஆள் வேணும் நீ சொன்ன இல்லையா, அந்த குழப்பத்தை தான் இப்ப பண்றேன்னு சொல்லி கேட்டா, சார் இல்ல சார்ன்றாப்ல. இல்ல திரும்பி நான் குழப்பத்தை உண்டு பண்றேன்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்றேன் சார். அப்படிலாம் இல்ல சார். ஆக மொத்தம் இந்த இடத்துல ராணவ் எதுக்காக அருண் பிரசாத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காப்லன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. யாராச்சும் ஒரு ஆள் நமக்கு டாஸ்க் முழுக்க சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களை விட்டு கொடுக்க தோணாது இல்லையா. அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தான் ராணவ் சம்பந்தம் பேசிட்டு இருக்காப்ல. இந்த கேள்வியில இருந்து நான் உங்களை தள்ளி வைக்கிறேன், உட்காருங்க. அண்ட் ஃபைனலா விஜய் சேது சொன்னப்பல, நான் வந்து பேச்சுலரா வந்திருக்கும் போது இந்த வீட்டை கிளீன் பண்றது எனக்கு தெரியாட்டா கூட நான் அதை பண்ணிட்டேன். ஆனா இந்த சமையலை கத்துக்கிறதுக்கு எனக்கு 6 மாசம் ஆச்சு. ஆனா நான் சமைக்க கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. நான் தனியா சமைக்க சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த கிச்சன் டீம்ல அருண் பிரசாத் எல்லாம் வேலை பார்த்திருக்காப்ல, கிச்சன் இன்சார்ஜாவே இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் எப்படி இப்படிலாம் பேசுறான்ட்டு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் சொல்றாப்ல, இல்ல சார் அந்த நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி ஹிட் ஆச்சு சார், தப்பு தான் சார், பட் இருந்தாலும் நான் வந்து அதை நான் மீன் பண்ணி சொல்லல சார். ஏன் அப்படின்னா இது என் வீடு சார், இங்க இருக்கவங்களா என் ஃபேமிலி சார் அப்படிங்கிற மாதிரி. எப்பா இந்த வார்த்தை தப்புன்னு சொல்லி சொன்னீங்க, அது ஏன்பான்னு சொல்லி கேட்டா இது என் வீடு சார், இவங்கெல்லாம் என் ஃபேமிலி சார் சம்பந்தம் பேசிட்டு இருக்கே. ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேபர் அப்படிங்கிறது ஒன்றும் தரைக்குறைவான வார்த்தைலாம் கிடையாது, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார் அப்படிங்கிறப்பல. இல்லையப்பா நீ தானப்பா இந்த வார்த்தையை இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்ற. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அது பாகுபாடு மாதிரி தெரியுது, பிரிவினை மாதிரி தெரியுது, அந்த வார்த்தை ஏதோ ஒரு வழியில உனக்கு ஹிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லும் போது அது தப்பா தானே ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் அப்படிலாம் கிடையாது சார், நான் இந்த வீட்டை என் வீட்டா பாக்குறேன் சார், இவங்களுக்கு என் ஃபேமிலியா பாக்குறேன் சார் சொல்லிட்டு மறுபடியும் எப்படி ராணவ் சொன்னதே திருத்தி சொல்லிட்டு இருந்தாப்லையோ அதே மாதிரி தான் அருண் பிரசாத் மறுபடியும் அதே டயலாக் சொல்லிட்டு இருக்காப்ல. நாங்க பண்ணக்கூடிய வேலையை அது வேலையா பார்க்காம அது என் வீடு அப்படிதான் நான் பார்த்து அந்த மைண்ட் செட்ல தான் சார் நான் சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறமா விஷால் கிட்ட கேட்கும்போது ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ற மாதிரி பயங்கரமா முட்டு கொடுத்துருந்தா இல்லையா, இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சாப்ல. சரி ரைட், அவனுக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி தெரியுது, நம்மளும் அகைன்ஸ்டாவே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் அதுக்கப்புறமா நான் சொல்லலாம் போனேன் சார், அப்போ வந்து நீ என்ன ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா சார் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து அது காமெடியா கொண்டு போக ட்ரை பண்ணும்போது விஜய் சேது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, நீ பாருப்பா அந்த லேபரை வச்சு காமெடி பண்ற பத்தி அந்த மாதிரி காமெடியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ, ஏன்னா நாளை பின்னாடி ஒரு படம் பண்ற அப்படின்னா அந்த படத்துல இப்படிப்பட்ட காமெடியை கொண்டு வராங்கன்னா இது வந்து காமெடி கிடையாது, இதெல்லாம் காமெடியில வராதுன்னு சொல்றது ஒரு நாலேஜ் ஆச்சு உனக்கு இருக்கணும், அதை புரிஞ்சு செயல்படுப்பா அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சு உட்கார வச்சிட்டாப்ல. நீங்க நாளைக்கு ஒரு படம் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாராவது வந்து ஏதாவது எழுதி கொடுத்தா இது தப்புன்னு நமக்கு தெரியணும். அண்ட் ஃபைனலா விஷால் கிட்ட உள்ள வச்சு ஏதோ டயலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தேப்பா, என்ன டயலாக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் 1008 ஃப்ரெண்டை வச்சு சந்தோஷமா இருக்கான் சார், ஒரே ஃப்ரெண்ட் வச்சு நான் பண்ற அவஸ்தை இருக்கே சார் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணோன்னே, சரி ரைட்ப்பா நீ உட்கார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. சார் அதுதான் சார் உள்ள சொன்ன மறந்துட்டேன் சார். நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமாவும் அருண் பிரசாத் வந்துட்டு அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. மறுபடியும் நான் சொன்னது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. அண்ட் கூடவே இந்த வாரம் நான் வெளியே போனா கூட நான் ஹாப்பியா கிளம்பிடுவேன் அப்படிங்கிற வரைக்கும் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத் வீக்கெண்ட் எபிசோட்ல எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேற. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ ஆயிருவோம், அதுவும் யாரோடைய ஹீரோ, மக்களின் ஹீரோவா ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாப்ல. நடந்தது மக்களின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்களா. என்னடா இது, நம்ம வேற மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வந்தோம், அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி கிடைத்தது, நமக்கே அது பேக் ஃபயர் ஆகி போச்சா. அப்ப இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தா வேலைக்காகாது, லேபர்ஸே தப்புங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிட்டுனா வெளியே கழுவி ஊத்திருப்பாங்களே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து நான் என்னத்தை பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு உடஞ்சி மறுபடியும் சொல்றாப்புல. நான் என்ன சொல்ல வந்தேன், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் பத்தியா. நான் சொல்ல வந்தது, இந்த வீட்டுக்குள்ள லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இப்படி பிரிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தா, அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, லேபர்ஸ்ங்கிற வார்த்தையே தப்புங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு மச்சான். இது ரெண்டு எப்படி மச்சான் ஒன்னாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. ஏன் தவிர்க்க சொல்ற, இப்போ உனக்கு அந்த வார்த்தையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னா என்னங்க. விஷாலும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்றாரு. இங்க பாருடா, தீபக் அண்ணாவை எதுக்காக சொன்னாரு அப்படின்னா, லேபர்ஸ்க்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. சோ அது வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற மாதிரி இருக்குல்ல, லேபர்ஸ்னா இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்றது அது தப்பா இருக்கிறதுனால அந்த விஷயத்துல தீபக் வந்து கண்டிச்சாரா. ஆனா நீ என்ன சொன்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள லேபர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, அந்த லேபர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா அது தப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றல, அந்த வார்த்தை தப்புன்னு சொல்றல, அதுதான் அவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, மச்சான் இந்த வீட்டை நான் ஃபேமிலியா பாக்குறேன்டா, இது வந்து என்னோட வீடா பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கும்போது, எந்த சீசன்லயும் நடக்காத மாதிரி இந்த சீசன்ல விஜய் சேதுபதி மைக்ல உள்ள வந்துட்டாரு. அருண் நான் பேசுறது கேக்குதா? அருண் கேக்குது சார். அருண் பிரசாத் இங்க வாப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் என்ன சொல்லணும்னு உனக்கு புரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மறுபடியும் இவர் ஆரம்பிக்கிறாப்ல. சார் நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேட்டுக்கோங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, லேபர்ங்கிற வார்த்தையை தப்புன்னு நான் சொல்ல வரல சார். லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள பிரிக்காதீங்க. ஏன்னா எங்க அப்பா தம்பி தங்கச்சி அண்ணான் இருக்கும்போது அதுல வந்து லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர்னு பிரிக்க மாட்டோம் சார், அதுதான் சார் சொல்ல வந்தேன். லேபர்ங்கிற வார்த்தையை தப்புன்னு சொல்ல சார் சொல்லி சொல்லும்போது அப்ப விஜய் சேதுபதி சொன்னாப்ல, சரி ஓகேப்பா நீ சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன், இது உன்னோட வீடுனே வச்சுக்கோ, இங்க இருக்கவங்களாம் உன்னுடைய ஃபேமிலினே வச்சுக்கோ, இங்க இருக்கவங்களாம் உன் அண்ணன் தம்பி தங்கச்சினே வச்சுக்கோ. இப்ப அதுல ஒருத்தர் லேபரா இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. சார் நான் மறுபடியும் அதான் சார் சொல்ல வரேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்க மாட்டாப்ல. ஒருத்தர் லேபர்னு சொல்லி சொல்றதுனால இவருக்கு எதனால ஹிட் ஆகுது, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா, அதுக்கு பதில் இல்ல. அதுக்கான பதிலாக என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் ஃபேமிலியா பார்க்கறதுனால லேபர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சோ இவர் லேபர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லும் போதே அது மட்டம் தட்டுற மாதிரி தெரியுதா இல்லையா, அதை எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுறக்காப்ல. அது வந்து இவருக்கும் தெரியுது நம்ம தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நழுப்புறதுக்கும் அதை பூசி முழுகிறதுக்கும் நான் பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பூசி முழுகிறதுக்கு ட்ரை பண்றாப்ல. அகைன் நம்ம இன்டென்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ தீபக் பேசினதையும் அருண் பிரசாத் பேசுனதையும் இன்டென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கேயுமே அருண் பிரசாத் வந்து இவங்கெல்லாம் கீழே அவங்கெல்லாம் மேலே அப்படிங்கிற இன்டென்ஷன்ல கொண்டு வரல. அவர் ஹீரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாப்ல, அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு, அது தப்பா போயிடுச்சு, அது இவருக்கு புரியுது. பட் இருந்தாலும் இவர் வந்து லேபர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவும் அது தப்பான வார்த்தையும் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணல அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. ஆனா அவர் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரியலன்றதுதான் இங்க விஷயமே. எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா நின்னா அருணுக்கு அது சரி, ஆதரவா இல்லாட்டி அருண் ஏத்துக்கவே மாட்டார் என்ன வேணாலும். சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபார்மேட்ல ட்ரை பண்ணாங்க. எடுத்த உடனே எவிக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு சத்யாவை தூக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ட் நாளைக்கு எவிக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தர்சிகா இந்த லவ் ஜோடி இந்த கிரிஞ்சி ஜோடியை பிரிச்சு விட்டாங்க ஒரு வழியா. போய் தொலைங்கடா, ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிரிஞ்சி எல்லாம் பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி மக்களே வெறுத்து ஒரு நிலைமைக்கு வந்ததுனால தர்சிகாவை நாளைக்கு வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 100% இல்லை 200% அவங்க வெளியே தான் வந்து போட்டாகணும். ஸோ அவங்க அதை போடட்டும், அதில் பிரச்சனை கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் இன்னைக்கு அருண் பிரசாத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் ஒன்று எதிர்பார்த்தோம் இல்லையா, அந்த ரோஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் கூடவே ஜெஃப்ரிக்கு ஆகுனா சும்மாவே தூக்கி தூக்கி கொடுத்து வாப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க இல்லையா, இதுக்கப்புறம் அது நடக்காது, அதையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வான் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்குமே விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எபிசோட கொடுத்திருக்காப்ல. லாஸ்ட் வீக்கெண்ட் சொல்லிட்டு இருக்கோம், லாஸ்ட் சாட்டர்டே சண்டே அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே, இந்த 3 நாளுமே மற்ற டேஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் சத்யா இன்னைக்கு வெளியே போறப்ப தர்சிகா வெளியே போறாங்க. அண்ட் இந்த 2 எவிக்ஷன் ஓகே தானா இல்ல வேற யாரும் போய் தான் கட்டாது இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஸ்லாங்கன்ஸா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். Bye from Shafi. Tada bye bye and take care. Thank you.